கோவையில் ஆட்டோ ஸ்டாண்டையை குறிவைத்து நூதன கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆட்டோவில் வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஆள் இல்லாத ஆட்டோக்களை நோட்டமிட்டு அதிலிருந்து கதவு, பேட்டரி மற்றும் ஸ்டெப்னி டயர் உள்ளிட்ட உதிரி பாகங்களை கழற்றி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவானந்த காலனி அருகே மேட்டுப்பாளையம் சாலை புதுப்பாலம் பகுதியில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் இந்த திருட்டு நடந்துள்ளது. கண்ணன் மற்றும் கணேசன் ஆகியோரின் ஆட்டோக்களையே குறியாகின. மறுநாள் காலை சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்த நிலையில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் பார்த்தபோது ஆட்டோவில் வந்தே ஆட்டோவில் உள்ள பொருட்களை திருடி சென்றது உறுதியானது. இதுகுறித்து ரத்னபுரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த மர்ம கும்பலை தேடி வலைவீசி வருகின்றனர். ஆட்டோ ஸ்டாண்டிலேயே பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதால் ஆட்டோ ஓட்டுநர் மத்தியில் பெரும் பீதி நிலவுகிறது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதைப் போல சிசிடிவி காட்சிகள் மூலம் இந்த திருடனும் அகப்படுவானா என்பதே பொதுமக்களின் கேள்விக்குறியாகியுள்ளது. நம்ம மயில் மார்க்கோட தரத்தை நம்மளே ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மயில் மார்க்க நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம்.